தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்களே இருக்கிற நிலைமையில கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள், வேட்பாளர்களின் வாகன பிரச்சாரங்களை தாண்டி இணைய வழி பிரச்சாரங்கள் தேர்தல் களத்தை இன்னும் பரபரப்பாக்கி இருக்கு. மொபைல் போனை திறந்தாலே வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு அரசியல் கட்சிகளோட விளம்பரங்கள் தான் சமூக வலைதளங்களை நிறைச்சிருக்கு. இந்த நிலையில தான் சமீப நாட்களா அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்களுக்காக கூகுள்ல எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயம் வெளிவந்திருக்கு. அதன்படி கடந்த மார்ச் 1 முதல் ஏப்ரல் 9 வரைக்கும் மட்டும் பிரதான அரசியல் கட்சிகள் விளம்பரத்துக்காக மட்டும் கூகுள்ல 52 கோடி ரூபாய் செலவிட்டதா தெரிய வந்திருக்கு. இது கடந்த 2019 தேர்தல் சமயத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலகட்டத்துல அரசியல் கட்சிகள் செலவு செய்ததை விட 6 மடங்கு அதிகம். இந்த குறிப்பிட்ட காலத்துல பாஜக 73,000க்கும் அதிகமான விளம்பரங்களை வெளியிட கூகுள்ல 8 கோடியே 80 லட்சம் செலவு பண்ணியிருக்கு. இதுல பெரும்பாலான பணத்தை கடந்த மார்ச் 25 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் டிஜிட்டல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கு பாஜக. ஆனா கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் பாஜக செலவு பண்ணது வெறும் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் தான். அதே சமயம் கடந்த 2019 கூகுள் டிஜிட்டல் ஆட்ஸ்க்காக வெறும் 9 லட்சத்தை செலவு பண்ண திமுக இந்த வருஷம் 7 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 8 கோடியில அதிகப்படியா கடந்த வாரம், அதாவது ஏப்ரல் 1 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே 70% பணத்தை செலவு செஞ்சிருக்கு திமுக. ஏப்ரல் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகள்ல மட்டும் நாளுக்கு 80 லட்சத்தை செலவு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த 2019 தேர்தல் நேரத்துல இதே காலகட்டத்துல வெறும் 12 லட்சம் ரூபாய் மட்டும் தான் செலவழிச்சது. ஆனா இப்போ இந்த கட்சி 6 கோடியே 80 லட்சம் செலவு செய்து 3ஆம் இடத்துல இருக்கு. அதுவும் குறிப்பா மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்தி பெல்ட்டை குறி வச்சு கடந்த ஏப்ரல் 5 முதல் 9 வரைக்கும் மட்டுமே 2 கோடியே செலவு பண்ணியிருக்கு காங்கிரஸ். அதோட மற்ற கட்சிகள் ஜனவரி மாதத்துல இருந்தே கூகுள் ஆட்ஸ்ல பணத்தை கொட்டினப்போ பொறுமையா காத்திருந்த காங்கிரஸ் கடந்த ஏப்ரல் 1 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் தான் அதிகபட்சமா டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது தவிர கடந்த 2019 தேர்தல் அப்போ இந்த காலகட்டத்துல ஐபாக் நிறுவனம் வெறும் 1750 ரூபாய் மட்டுமே செலவு பண்ணியிருந்த நிலையில இந்த தேர்தலுக்கு 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. அதோட ஆந்திரால பிரதான கட்சியா இருக்க OSRCP கடந்த ஆண்டு 2 கோடியே 20 லட்சம் செலவு பண்ணியிருந்த நிலையில இந்த ஆண்டு அந்த கட்சியோட டிஜிட்டல் கேம்பெயினுக்கான செலவு 2 கோடியா குறைஞ்சிருக்கு. இப்படி தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல மொபைல் பயனாளர்களை குறிவச்சு சமூக வலைதளங்கள்ல வாக்காளர்களை கவருவதற்காக புகைப்படங்கள், வீடியோக்கள்னு அடுத்தடுத்து விளம்பரங்களை இறக்கி கூகுள் நிறுவனத்துக்கு அரசியல் கட்சிகள் வியாபாரம் பார்த்து கொடுக்கிறது மிகப்பெரிய ட்ரெண்டா மாறி இருக்கு.